வணக்கம், முத்துக்குமார். நம்ம தமிழ்ஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றத பற்றி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், நம்ம வந்து நார்மலாக மார்க்கெட் பண்ணும்போது காலையில் ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. அதே மாதிரி லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ், அதாவது 3 மணிக்குள்ளே வந்து ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 3:15க்கு மேலே வந்து மார்க்கெட் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா வாங்கினவங்க விற்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க, விற்றவங்க வந்து அந்த லாஸ்ட் 3 மணிக்கு மேலே வந்து ரொம்ப வேகமாக வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ப்ராஃபிட் எல்லாத்தையும் நம்ம மிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இடமாக அந்த 3 மணிக்கு மேலே இருக்கும் மார்க்கெட். ஸோ அதை அந்த மாதிரி ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ அந்த ப்ராஃபிட் புக்கிங், அதே மாதிரி அந்த ஆஃப்டர் 3 o'clock, அது ரெண்டுத்துக்குமே சரியான எக்ஸாம்பிளாக வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து வந்திருக்கு. ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு இன்றைக்கி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு இல்லையா, இன்றைக்கி டெய்லி இது வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் நான் நிஃப்டி 50ல் எடுத்திருக்கேன். அதில் இந்த 11,428 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இங்கே இருக்கு இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை மார்க்கெட் வந்து கட் பண்ணியிருக்கு. எப்போ கட் பண்ணியிருக்கு, எனக்கு கொஞ்சம் திக்கான லைன் போட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, எத்தனை மணிக்கு கட் பண்ணியிருக்குன்னா கரெக்டாக 12:45க்கு கட் பண்ணியிருக்கு. 12:45 கட் பண்ணதையுமே பாருங்கள், 1 2 3 வரிசையாக புல்லிஷ் கேண்டில், நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து 3 கேண்டில் வந்திருக்கு. உடனே வந்து 25லேருந்து 45 20 புள்ளிகள் மார்க்கெட் ஏறி இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து புதுசாக என்ட்ரி உள்ளே வந்திருக்காங்க. எப்படி இன்ட்ராடேக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி ப்ராஃபிட் சம்பாரிச்சிடலாம், ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணிருச்சு, மார்க்கெட் மேலே போக போகுதுன்னு சொல்லிட்டு யூரோப்பியன் மார்க்கெட்டும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக என்ட்ரி ஆகிருக்காங்க. என்ட்ரி ஆகி மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கு. மேலே போனவுடனே எத்தனை மணிக்கு மேலே, 3 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் உடனே அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணல, மார்க்கெட் முடிய போகுது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 3 மணி வரைக்கும் எவ்வளோ ஏறுதோ ஏறட்டும், ஸோ 3 மணிக்கு முன்னாடி நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவோம்னு சொல்லி புக் பண்ணுவாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எக்ஸ்போஷர் வாங்கினவங்க வந்து 3:15க்குள்ளே கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணியே ஆகணும், அது கட்டாயம். எக்ஸ்போஷர் வாங்கினவங்க ஓகே, சில புரோக்கரேஜ் கம்பெனிகள் மட்டும் 325 வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க எக்ஸ்போஷர் இருந்தாலும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் 90% வந்து 3:15க்குள்ளே க்ளோஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸ்பெஷல் கேஸில் தான் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எக்ஸ்போஷர் பண்ணி வாங்கினவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா 3 மணிக்கே க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக ப்ராஃபிட் புக்கிங் பாருங்கள், தெரியுதா? கம்ப்ளீட்லி ப்ராஃபிட் புக்கிங் இது எல்லாமே. ஸோ இந்த 2 கேண்டிலுமே லாஸ்ட்டு 5 மினிட்ஸில் பாருங்கள், 2 5 மினிட்ஸ் கேண்டில் ஃபுல்லாக ப்ராஃபிட் புக்கிங். கரெக்டாக 12:45க்கு மேலே எவ்வளோ புள்ளிகள் ஏறிச்சோ 60 புள்ளிகளையும் ப்ராஃபிட் புக்கிங்கில் அப்படியே இறங்கிருச்சு. ஆனால் ஆல் ஓவராக இன்றைக்கி கேண்டில் என்னது, புல்லிஷ் கேண்டில், நல்லா ஏறின மார்க்கெட் தான். லாஸ்ட் மினிட்ல வந்து இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றனாலையும் கரெக்டாக ப்ராஃபிட் புக்கிங்கே பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணும்போது ப்ராஃபிட் புக்கிங்கை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஒன்று. ரெண்டாவது, 3 o'clock மேலே நம்ம ஏன் 3 o'clockக்குள்ளே க்ளோஸ் பண்ணணுன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒருத்தர் ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ப்ராஃபிட் போயிட்டே இருக்கும். அவர் என்ன நினைப்பார், நம்ம எப்படியாவது வந்து ஒரு 460க்கு கீழே போச்சுன்னா நம்ம விற்றுடலாம், மேலே போச்சுன்னா வாங்கிடலான்னு சொல்லிட்டு 3 o'clock மேலே அவர் வெயிட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவரால் செல்லிங்கே பண்ண முடியாது. அவர் 450க்கு போடுவார், அவர் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே 440க்கு போயிடும், 440க்கு போடுவார், போட்டு முடிக்கிறதுக்குள்ளே மார்க்கெட் 430க்கு போயிடும். ஒரு 10 மினிட்ஸில் பாருங்கள் எவ்வளோ பெரிய இறக்கம் நடந்திருக்குன்னு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா லாஸ்ட்டு அந்த 3 மணிக்கு மேலே மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து ரொம்ப வேகமாக நடக்கும் எல்லாமே. அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுறது நமக்கு நல்லது. அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த கேண்டில் 6 எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. இதை நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருக்காங்க, ஏன் லாஸ்ட்டு 30 மினிட்ஸ் வந்து வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் புக்கிங்னா எப்படி சார் இருக்கும், அதை எனக்கு காட்ட முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது ரெண்டுத்துக்குமே சரியான ஆன்சர் வந்து இன்றைக்கி கேண்டில் 6ல் கிடச்சிது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதே ஆக்டிவிட்டி டெய்லி கேண்டில் 6லேயும் நடக்கும். டெய்லி கேண்டில் 6ல் நடக்கும்போது என்னென்னா இவ்வளோ பெரிய இறக்கம்லாம் காமிக்காது. இங்கே பாருங்கள், இதில் ப்ராஃபிட் புக்கிங் எதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த கேண்டில் வந்து ப்ராஃபிட் புக்கிங், நேற்றுக்கு வந்த கேண்டில் வந்து ப்ராஃபிட் புக்கிங். அதுக்கப்புறம் இந்த 2 கேண்டில், அதுக்கப்புறம் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்தது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஏறாதுன்னு நிறைய பேர் நினச்சிருவாங்க. அப்போ அந்த மாதிரி பயப்படுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. அல்லது அவங்கள வந்து ஃபோமோன்னு சொல்லலாம், FOMO ட்ரேடர். பயத்தில் வந்து விற்றுட்டு இதிலே ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆக்சுவலாக ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணுறதுன்றது தப்பு கிடையாது. இந்த மாதிரி நடுவில் பண்ணுறாங்க பாருங்கள், இதெல்லாம் தான் வந்து கொஞ்சம் ஃபோமோ அப்படின்னு பர்ஃபெக்டான ஃபோமோ இவங்கெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபிகேஷன் டெய்லி கேண்டில்ஸில்.
ப்ராஃபிட் புக்கிங் இப்படி தான் இருக்கும். அப்புறம் அடுத்த முக்கியமான விஷயம், இப்போ வந்து ஒரு நம்மளுடைய நண்பர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா ஐ காட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் ஏதோ ஒரு வெப்சைட் போட்டிருந்தார். அந்த வெப்சைட்லேருந்து அவருக்கு வந்து த்ரூ எஸ்எம்எஸ் மூலயமா ஒரு கம்பெனியை வந்து ப்ரோஃபின்க் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறது, கால்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 குவான்டிட்டி தான் வாங்கியிருக்காரு. நல்ல வேலை 10 குவான்டிட்டி தான் வாங்கினார். 280 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. வாங்கினோடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த வீக் ஃபுல்லாக ஏறி 299 ரூபாய்க்கு அந்த ஸ்டாக் வந்திருக்கு. உடனே அவர் செல்லிங் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. தே மெசேஜ் மீ டு வெயிட் டில் 600 rupees 600 rupees வரைக்கும் போகும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் சடன்லி இட் டவுன் டு 238 rupees. நவ் தே ஆர் மெசேஜ் மீ டு செல் டியூ டு சம் பேட் நியூஸ். நவ் தேர் இஸ் நோ பையர்ஸ், வாட் கேன் ஐ டூ அண்ணா? ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? அவர் வந்து 280 ரூபாய்க்கு அந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்காரு. அந்த ஸ்டாக்கு 299 வரைக்கும் போயிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 600 ரூபா வரைக்கும் போகும், ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சடனாக 238 rupees வந்துருச்சு. அந்த ஸ்டாக்கு இறங்கி போச்சு மொத்தமாக. ஒரு ஸ்டாக்குக்கு அவருக்கு 50 ரூபா நஷ்டம் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன போட்டிருக்காங்க, அந்த ஸ்டாக்கு வந்து செல் பண்ணிவிடுங்க, பேட் நியூஸ் வந்துருச்சுன்னு சொல்லி போட்டாங்க. செல் பண்ணால் யாராவது வாங்குறதுக்கு ஆள் இருந்தால் தானே அதை செல் பண்ண முடியும். அவ்வளோதான், தேர் இஸ் நோ பையர்ஸ்னு வந்துருச்சு அதில். அப்போ என்ன பண்ண முடியும், இனிமேல் ஒரு வாரத்துக்கு அதில் யாருமே பையர்ஸ் வரமாட்டாங்க. அந்த கம்பெனி என்ன கம்பெனின்னு நமக்கு தெரியாது. ஸோ இனிமேல் அவரோட பணம் ஃபுல்லாக அதை டெய்லி 5% சர்க்கியூட்டில் இறங்கி அவர் என்றைக்காவது ஒரு நாள் கஷ்டப்பட்டு டெய்லி செல் ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கணும். என்றைக்காவது ஒரு நாள் அதுவே செல்லிங் ஆகும். அது வரைக்கும் அவர் வர நஷ்டத்தை பூரா ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வாய்ப்பே கிடையாது. அதனால் பென்னி ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன், எஸ்எம்எஸ், ஃப்ரீ வர எஸ்எம்எஸ், அதெல்லாம் வந்து தயவுசெய்து கான்சன்ட்ரேஷன் பண்ணாதீங்க. உங்களுடைய இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து மார்க்கெட்டில் வின் பண்ண முடியும். அது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நானே வந்து ஸ்டாக்கை மட்டும் தான் சொல்லுவேன். அது ஏறப்போதா இறங்க போதாலாம் நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் அப்படி தான் ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிப்ஸு வந்து கொடுக்கறது கிடையாது. இந்த ஸ்டாக்கில் அதிகமான வால்யூம் இருக்குது அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. வால்யூம் இருந்தால் அந்த ஸ்டாக் ஏறுதா இறங்குதா, என்ன நடந்திருக்கு, கேண்டில் ஸ்டிக்ஸ்னு பார்க்குறாங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறாங்க, அவங்களே ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க. இங்கே டிப்ஸோ எதுவுமே கொடுக்கல. ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் இண்டிவிஜுவல் அனாலிசிஸை வந்து கற்றுக்கங்க. டிப்ஸ் இங்கேருந்து வாங்காதீங்க. எவ்வளோ நாள் நீங்கள் அந்த மாதிரி டிபெண்ட்டாகவே இருக்க முடியும்? அதுக்கு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு போட்டுருங்க. அந்த மாதிரி நண்பர்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டு போட்டுருங்க, ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் டிப்ஸ் வாங்கி இன்னொருத்தரை ப்ளேம் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் டிப்ஸே வாங்க வேணால் அதுக்கு பதில் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுருங்க. அதில் வந்து உண்மையிலே ஒரிஜினலான ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் உட்காந்து ஒர்க் பண்ணி ஒரு ஃபண்டை ரெடி பண்ணி அதை வந்து மியூச்சுவல் ஃபண்டாக கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் மாறிட்டீங்கன்னா அது வந்து ஒரு சூப்பரான முடிவு அப்படின்னு சொல்லலாம், ஒரு சரியான முடிவுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி டிப்ஸ் வாங்குறது சரியான முடிவாக இருக்காது. புரியுதுங்களா? அடுத்தது வினோத்குமார் எஸ் அப்படின்ற சப்ஸ்கிரைபர், அதுக்கப்புறம் ராஜ்மோகன், எல்லாருமே வந்து அந்த என்ட்ரி எக்ஸிட் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு, இன்றைக்கி போட முடியாது. ஸோ இந்த 2 நாளில் வந்து நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போட்டுறேங்க. சிம்பிள் தான் அதுவும் வந்து கொஞ்சம் நீங்கள் என்ன சொல்கிறது, மைண்டு கண்ட்ரோல் கொஞ்சம் வேணும் அந்த என்ட்ரி எக்ஸிட்டுக்கு. அதை வந்து நான் பர்ஃபெக்டாக உங்களுக்கு டெக்னிக்கலாகவும் எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோன்றதையும் நான் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிடுறேன் என்ட்ரி எக்ஸிட்டில். அப்போ உங்களுக்கு இந்த பிகினர்ஸ் தப்பு பண்ணுறது வந்து தப்பு பண்ணாமல் இருக்கலாம் என்ட்ரி எக்ஸிட்டில். அதுக்கப்புறம் மனோஜ் வந்து ஃபோமோ ஹேப்பனிங் இன் மார்க்கெட்டு ஹவு கேன் வி ஐடென்டிஃபைன்னு சொல்லியிருந்தாரு. அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன, சிம்பிள் ட்ரேடர்னு ஒருத்தர் போட்டிருக்காரு பாருங்கள். இங்கே பாருங்கள், கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காரு. என்னென்னா, டுடே ஆஃப்டர் தமிழ் ஷேர் வீடியோ ஐ ஜஸ்ட் அனலைஸ் மை ஓன். அவர் வீடியோ பார்த்துட்டு பிளைண்டாலாம் போகல. ஐ ஜஸ்ட் அனலைஸ் மை ஓன் அண்ட் பாட் ஐசிஐசிஐ பேங்க் 393 அண்டு ஸ்டார் சிமெண்ட் 103க்கு வாங்கியிருக்காரு. வெயிட்டிங் ஃபார் அப், இஃப் நாட் தென் ஐ வில் டேக் டெலிவரி, ஸ்மால் குவான்டிட்டி ஒன்லி, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இதுதான் முக்கியம். யார் சொன்னாலும் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். குவான்டிட்டி கரெக்டாக ஒரு கம்மியாகவும் போயிருக்காரு பாருங்கள் குவான்டிட்டி. ஸோ நல்ல விஷயம் இது. அதுக்கப்புறம் சன் டிவியில் வந்து ஷாஸ் மிதுன் வந்து நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி போட்டிருக்காரு. சன் டிவியை பொறுத்தவரை இண்டிகேட்டர் நோ யூஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. நோட் பண்ண வேண்டியது ட்ரெண்டாக சைடுவேஸ்ன்னு பார்க்கணும். என்ட்ரி அண்ட் எக்ஸிட் டைமு, நியூஸ் வந்துச்சுன்னா ஹியூஜ் அப் ஆர் டவுன் வந்து சன் டிவியில் வரும். அதை பேஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணி 9000 ப்ராஃபிட் எடுத்துருக்கேன்னு போட்டிருக்காரு. வாழ்த்துக்கள் ஷாஸ் மிதுன், நல்ல ஒரு விஷயம். அடுத்தது லாங் ஆன் வைண்டிங் ஷார்ட் கவரிங், ப்ளீஸ் மேக் அ வீடியோ அபவுட் திஸ் இன் ப்ரீஃப்லி சார், தேங்க்ஸ் சார்னு போட்டிருக்காரு. ஆல்ரெடி அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் மாரியப்பன், லாங் அண்ட் வைண்டிங் ஷார்ட் கவரிங். நீங்கள் அதை சர்ச் பண்ணிங்கனாலே தமிழ் ஷேரில் வந்துடும். அப்படி இல்லைனா இன்னொரு தடவை நம்ம ஏதாவது கமெண்ட்ஸ் வீடியோ வரும்போது கண்டிப்பாக இதை வந்து நான் கவர் பண்ணிடுறேன், இன்னொரு தடவையும் சொல்லிடுறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து டைம் ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் இருந்தால் கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாசிட்டிவ் கமெண்ட் எது இருந்தாலும் கொடுங்க. உங்களுக்கு தேவையான ஸ்டாக் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்போ ஒரு கேட்டுக்காரலையா இவருக்கான தேவையான டவுட்ஸ் அதெல்லாம் வந்து போடுங்க.
நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இப்போ இவருக்கு பாருங்கள், மஞ்சுளா பாண்டியன் ரிப்ளை போட்டிருக்காங்க. இந்த சப்ஸ்கிரைபருக்கு மாரியப்பன் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு, அதுக்கு மஞ்சுளா பாண்டியன் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸே ரிப்ளை பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணி உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைனா நானும் வந்து அதை கன்சிடர் பண்ணி ஆன்சர் பண்ணிவிடுவேன். அதனால் கமெண்ட்ஸில் வந்து எப்பயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா கமெண்ட்ஸையும் படிங்க, அது ரொம்ப முக்கியம். பழைய வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் சும்மா ஓப்பன் பண்ணி கமெண்ட்ஸை படித்து பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் வீடியோ பார்க்குறத விட கமெண்ட்ஸ் படிக்கிறதுல நிறைய பேர் எனக்கு நாலேஜ் வருதுன்னு எனக்கு மெயில் பண்ணியிருக்காங்க. அப்போனா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் பேஜில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நன்றி, வணக்கம்.